தாத்தா நேத்து இந்த அரிசி பருப்பு வாங்குறதுக்கு பட்ட பாடு இருக்கே, ஏன் கேக்குறீங்க? இப்ப நீங்க வர்றீங்க, வாங்கி தர்றீங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு போலாம் தம்பி. என்ன பெரிய முக்கியமான வேலை? இதான் பாக்க போறிய. என்ன தாத்தா ஒரே கூட்டமா இருக்கு, என்ன விசேஷம்? அங்க நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குது, அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். தேவுலா 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 தேவுலான்னா என்ன தாத்தா? தேவுலானா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். ஓ, என்ன தாத்தா இது? இவர் தட்டுல இருக்க அரிசி அள்ளிட்டு மேல பாத்துட்டு அவர்கிட்ட கொடுத்தாரு, அதே மாதிரி அவர் அள்ளிட்டு மேல பாக்குறாரு. அதாவது சூரிய பகவான் சாட்சியா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பூர்ண சம்மதம்னு அர்த்தம். ஆமா. இது என்ன தைரியம் அதே மாதிரி காட்டுறாங்க? சந்தனம் சாட்சியாகவா? அது இல்லப்பா, காலம்புற இந்த பொண்ணை கண்கலங்காம காப்பாற்றுவேன்னு அர்த்தம். அது என்ன முட்டையும் தக்காளியும்? அது புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. பொம்பளை பிள்ளைகளை ஏமாத்தான் பொட்டை அடிச்சு முச்சந்தில வச்சு முட்டையிலையும் தக்காளியும் அடிப்பாங்களே, அதான இது? அதேதான். இது என்னங்க அநியாயமா இருக்குது? இவர் கையை அறுத்துட்டு அந்த ரத்தத்துல போட்டு வைக்கிறாரு. அதாவது மதகுருமார் கையெடுத்து ரத்தத்துல போட்டு வச்சுட்டாக்கா முக்கால்வாசி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்ப காவாசி வெட்டு குத்துல இருக்குமா? அது இல்ல தம்பி, பொண்ணும் மாப்பிளையும் பார்த்து ஒருத்தருக்கு மோதிரம் மாத்திக்கிட்டா குடும்பம் நடத்திக்கலாம். சரி வா சாப்பிட போலாம். என்ன இந்த சாப்பாடே வேணாம்னு சொல்லி தானே உங்களோட 2 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கேன். திருப்பி என்னை சாகடிக்கிறதுக்கு பிளானா? சாமான் சட்டை நீ வாங்கி கொடுத்தா தான் நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். வா. என்ன திருவிழாவா? இருங்க. ஐயா 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 இருமா இருமா. ஐயா ஐயா இருங்க. எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? आज होली के दिन आप हाल पता हो। ஒரு இடம் புரியல ஐயா. அட மாட்டுக்குட்டி போகல தானே? என்ன இதான் உங்க வீடா? பாதி வீடு கட்டிட்டு இருக்கும்போது குடி வந்து இருக்கு. தாத்தா எப்படி இருக்காரு? ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கு? என்ன பதிலே காணா? நான் சொல்றது புரியலையா? ஐயோ இவனுங்க கட்டி வச்சு முட்டையில் அடிக்கணுங்களாச்சே. பசமா மாட்டிக்கிட்டு மாணிக்கு பேய்க்காரு பாய்க்கோ. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இந்த பொண்ணு ஏற்கனவே ஆட்டுக்குட்டி கொடுக்கும்போது மீட்டிங் ஆல்ரெடி குறைக்கிறானுங்களே. இதையா புரியலையா? இல்ல இந்த பொண்ணு எனக்கு உதவி பண்ணும்போது ஒரு நட்பு அண்டர்ஸ்டாண்டிங். बेगुला 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 बेग ஏதாவது சொல்லிங்க, தப்பிச்சா போதும். என்ன கோலம் இது? எப்படிமா பொண்டாட்டி வாங்குறது? ஏங்க பாண்டே, என்ன அடுத்த வீட்டு வாசல் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கத்திக்கிட்டு இருக்க? டேய், தமிழ் தெரிஞ்சவன் வாசிருந்தா கொலையில முடிய போதுரா. ஏய் அட பாவி, என்னடா இது? ஏண்டா ஒரு அரை மணி நேரம் நான் உன் கூட இல்லாததுக்கு இந்த கோலமா? அடிச்சு பல்லுலாம் உடைச்சிருவேன். அன்னைக்கு ஆட்டுக்குட்டி பிடிச்சி கொடுத்தோம்லடா, ஆமா பொண்ணோட விடுறாரு. உன் தங்கச்சி ஜானகிக்கு ஒரு சடபல் வாங்கி வச்சிருந்தேன், அதான் அந்த பொண்ணு பிடிக்கும் போயிடுச்சு. சரி சரி, கொடுத்ததை திருப்பி கட்டோம்னா அவங்க குலசாமிக்கு ஆகாது. இல்லடா, அது என் தங்கச்சி மாதிரி தான். வாப்பா, இது ஒரு பஞ்சாயத்து கத்திக்கிட்டு இருக்கா பாரு. உன்னால முடிஞ்சதை செய், முடியாத செஞ்சு எனக்கு செலவுலாம் எடுத்து விட்டுறாரு. இங்க இருந்து டெட் பாடி எல்லாம் மெட்ராஸ் கட்ட முடியாது. என்னப்பா நீங்க எதுக்கு என்னென்ன மாத்த சொல்லணும்? விவசாயம் இல்லாம போச்சு. ஏதாச்சும் வாய்க்கு வந்தா சொல்லி நம்மளுக்கு மனசு ஒடிச்சு போகுது. வாங்காம உட்காரு. ஊர்ல எல்லாம் என்னமா பயப்படும்? இங்க வந்ததுல இருந்து ரொம்ப எழுத்து பேசு. நீ இங்கே இரு. விட்டுட்டு போயிடாரா? ஏய், இவனை நம்ம எங்க பாத்துருக்கோம் தெரியுதா? ஆமாடா, அழகுல முட்டை அழகுல தக்காளியில அன்னைக்கு அறிவாங்க அவனே. அவனேதான். எத்தில எழுதிருக்கு? மகாபாவின்னு எழுதிருக்கு. ஏய், உனக்குதான் ஹிந்தி தெரியாது, எப்படி படிச்சு நீ? ஐயே, நேத்தே இதை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டா. 3 நாள் தான் முட்டை அடிக்கிற பழக்கமா. அதுக்கப்புறம் முட்டைக்கு கீழே மகாபாவின்னு எழுதி தெரு தெருவா பிச்சை எடுக்க விட்டு வாங்கலாம். அதுக்கப்புறம் அன்னை லைஃப் அவுட். ரொம்ப கொடுமையா இருக்குடா. ஏடா, எதுக்கு இந்த பைத்தியக்காரன் இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கான்? வெளியூர் தப்பிச்சு விட வேண்டியது முடியாத. அங்கதானே சட்ட சிக்கல இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், செக் போஸ்ட் எங்கேயும் விட மாட்டாங்க. அதையும் மீறி இவன் தப்பிச்சு போனான்னு வச்சுக்க, படக்குன்னு பிடிச்சு கொண்டாந்து பாதத்துல பச்சையை தடவி படுக்க போட்டுருவாங்க. அதான்டா
நம்ம ஊர்ல கரடி காலனக்குனா புண்ணு வருமே, அந்த மாதிரி ஆயி உட்கார்ந்த இடத்துல பிச்சை எடுக்க வேண்டியதான் அப்பு. ஏதோ ஒரு தடவை தெரியாம தப்பு பண்றதுக்காக இந்த மாதிரியா கொடுமைப்படுத்துறது ரொம்ப அநியாயம் அந்த ஊரு. பாவமா தான் இருக்கு, என்ன பண்றது? பொம்பளை ஏமாத்தி தொலைச்சுட்டானே, அனுபவிச்சுதான் ஆகணும். பாண்டி, எதுக்கு கொஞ்சம் சேர்த்து போடுறா? எதுக்கு? இல்ல, பின்னாடி நடக்க போறத நினைச்சு பார்த்தேன், மனசு போடுறா. போ போ போ.